தமிழக அரசின் செயல்பாடுகளை அரசியல் காரணங்களுக்காகவே பாஜக அமைச்சர்கள் விமர்சனம் செய்வதாக தமிழக சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். கூடுதல் ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க சென்ற அவரிடம் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்கள் டெல்லியில் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார், இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அஃபிடவிட்ஸ் பிரமாண பத்திரங்கள் எவ்வளவு தாக்கல் பண்ண போறீங்க? இன்றோடு சேர்த்து மொத்தத்தில் எத்தனை பிரமாண பத்திரங்கள்? இந்திய தேர்தல் ஆணையத்தில் 16ஆம் தேதிக்குள்ளே கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தது. அதன்படி நாங்கள் ஏற்கனவே 1,57,000 அஃபிடவிட்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே 1,52,186 அஃபிடவிட்களை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கோம். அனைத்தையும் சேர்த்து இதுவரை 3,09,186 அஃபிடவிட்கள் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். சார், நேற்று டிவி சேனல்லாம் பரபரப்பான காட்சிகள் பார்த்தீங்கன்னா தீபா போயஸ் கார்டன் சென்றதும் அங்கே நடந்த பிரச்சனைகளும் தான். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவர்களுடைய தனிப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகளும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு. இதில் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சார், நேற்று பாஜக தலைவர்கள், அதாவது நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் சார் ஆகட்டும், அவங்க தமிழக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பாஜக கிட்டேருந்து வர விமர்சனத்தை அவர் அரசியலுக்காக சென்னைக்கு வருகின்ற போது அரசியலுக்காக ஏதோ ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் தவிர அம்மாவுடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இப்போ 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் போய் டிடிவி தினகரனை சந்தித்ததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் அவர் சிறைக்கு சென்று வந்திருக்கிறார். அதில் தனிப்பட்ட முறையில் அவர் போய் நலம் விசாரிப்பதற்காக போய் பார்த்துருக்கிறார்கள். இதில் அவர்கள் சொந்த விஷயம் போய் அவரை பார்த்துடுறார். இதில் எந்த தப்பு இல்லை. என்னோட கடைசி கேள்வி, ஓபிஎஸ் அணி சார்பாக நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழுவை நாங்கள் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கும் ஓபிஎஸ் அணிக்குமான போட்டி இன்னும் கொஞ்சம் ஒலிக்கிறதா? அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று? வழக்கு என்பது தனி, பேச்சுவார்த்தை என்பது தனி. பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் வழக்கு நடத்தக்கூடாது என்பதில்லை. வழக்கு மட்டும் நடைபெற்று கொண்டே இருக்கும். பேச்சுவார்த்தையின் முடிவுக்கேற்ப வழக்கினுடைய தன்மை மாறும். இப்போது அவர் நேற்று கூட்டத்திலே இந்த குழு கலைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு தெரியாது, நான் இங்கே இல்லை. பத்திரிகை வாயிலாக தான் அந்த செய்தி. அவர் என்ன காரணத்துக்கு என்ன நோக்கத்துக்காக அதை சொன்னார் என்பதும் தெரியவில்லை. அதை நீங்கள் அவரை தான் கேட்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை, அதிமுகவின் தொண்டர்களை பொறுத்தவரை, அடிமட்ட தொண்டருடைய விருப்பம் இந்த கட்சி ஒன்றாக இணைந்து முடக்கப்பட்ட இரட்டை சின்னத்தை மீண்டும் பெற்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த அணிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம், என்னுடைய விருப்பம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.